Good morning, students. Today in your English class, we are going to see grammar exercise. We are going to continue the grammar part after conjunctions. Already last video la உங்களுக்கு வந்து conjunctions and அதோட types எல்லாமே உங்களுக்கு explain பண்ணியிருந்தேன் and அதனோட exercises எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ next வந்து அதோட continuation ஆன nominalization நம்ம பார்க்க போறோம். This is in your page number 105. So nominalization அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it refers to the process of producing a noun from another part of speech by adding a derivational affix. So நம்ம parts of speech நிறைய படிச்சிருந்தோம். noun, verb, then adverb, adjective எல்லாமே நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இந்த மற்ற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து எப்படி வந்து நவுனை வந்து டிரைவ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து நாமினலைசேஷன். ஸோ வேறொரு அஃபிக்ஸை ஆட் பண்ணி நவுனை வந்து டிரைவ் பண்ணி எழுதுறது தான் வந்து நாமினலைசேஷன். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா a grammatical expression is turned into a noun phrase when we nominalize a sentence. For example, after 1885, trade with Europe grew. Trade with Europe grew. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் வந்து GREW grew அப்படின்ற ஒரு past tense verbல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நவுனா எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா after 1885 there was a growth in trade with Europe. ஸோ இந்த grew அப்படின்ற இந்த வேர்பை நம்ம growth அப்படின்ற நவுனா மாற்றிருக்கோம். இதுக்கு பேர் தான் நாமினலைசேஷன். ஸோ ஒரு வேர்பை சூட்டபிளான அஃபிக்ஸஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து நவுனா மாற்றி எழுதுறது தான் வந்து நாமினலைசேஷன். ஸோ வேர்ப் மட்டும் இல்லை, அட்ஜெக்டிவ் இல்லை வேறு வேர்ட்ஸை கூட நம்ம வந்து நவுனா மாற்றி எழுதலாம். ஸோ அதுதான் வந்து நாமினலைசேஷன். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நாமினலைசேஷன் வந்து நார்மலி வந்து உங்களுக்கு 3 வேஸில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா we can add suffixes like meant, shun, shunness, asian, ity, all. இந்த மாதிரியான சில சஃபிக்ஸஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு வேர்டை நவுனா நம்ம மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ க்ரூவை வந்து டிஹெச் அப்படின்ற அந்த சஃபிக்ஸ் ஆட் பண்ணி க்ரோத்தாக மாற்றணும் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அட்மயர் வந்து வேர்ப், அதை வந்து அட்மைரேஷன் அப்படின்ற நவுனா மாற்றலாம். அரைவ் அப்படிங்கிற வேர்பை அரைவல் அப்படின்னு மாற்றலாம். கேர்லெஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ இந்த அட்ஜெக்டிவை கேர்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு நவுனா மாற்றலாம். ஃபெயிலியர், இன்க்ளூட், இன்க்ளூஷன், இன்டென்ஸ், இன்டென்சிட்டி, பனிஷ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வேர்பையோ இல்லை அட்ஜெக்டிவையோ சூட்டபிள் சஃபிக்ஸ் ஆட் பண்ணி நவுனா மாற்றுறது ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் நாமினலைசேஷன். செகண்ட் கைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா some words are turned into nouns without adding any suffix. எந்த சஃபிக்ஸும் ஆட் பண்ணாமலே சில வேர்ட் வந்து நம்ம நவுனா மாற்றலாம். எக்ஸாம்பிள் bleed, blood, lose, loss, prove, proof, sell, sale, speak, speech. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சஃபிக்ஸும் ஆட் பண்ணாமல் அந்த வேர்டையே அப்படியே நம்ம மாற்றி எழுதுறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வே ஆஃப் நாமினலைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கைண்ட் வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணி மாற்றி எழுதுது. செகண்ட் கைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சஃபிக்ஸும் ஆட் பண்ணாமல் அந்த வேர்டையே அப்படி மாற்றி எழுதுறது தான் வந்து உங்களுக்கு செகண்ட் டைப் ஆஃப் நாமினலைசேஷன். தேர்ட் வே பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவுனா மாறும்போது எந்த சேஞ்சும் இருக்காது. வேர்ப் ஃபார்ம், நவுன் ஃபார்ம் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து தேர்ட் வே. எக்ஸாம்பிள் அட்டெம்ப்ட், சேஞ்ச். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம், நவுனாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து தேர்ட் வே. ஸோ இதுதான் வந்து நம்ம நாமினலைசேஷனில் பார்த்தோம். நாமினலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நவுன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ் இதுல இருந்துலாம் வந்து நம்ம ப்ராப்பர் அஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நவுனை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து நாமினலைசேஷன். அது 3 வேஸ்ல பண்ணலாம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வே வந்து ஒரு சஃபிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. செகண்ட் வே வந்து எந்த சேஞ்சும் பண்ணாமலே வந்து பண்ணுறது. தேர்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் அண்ட் நவுன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் வந்து நவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேர்பாவும் யூஸ் பண்ணலாம், நோ சேஞ்ச்.
So இதுதான் வந்து 3 ways of nominalization. Next வந்து we are going to see exercises. Write the noun forms of the following words. So இந்த இங்க கொடுத்திருக்கிற இந்த வேர்ட்ஸோட noun forms வந்து நம்ம எழுதணும். So நீங்க வந்து so இந்த வேர்ட்ஸோட noun forms நம்ம எழுதணும். Beautiful ஓட noun forms வந்து பாத்தீங்கன்னா noun form வந்து beauty. Breathe ஓட noun form breath. Enter ஓட noun form entrance. Know ஓட noun form knowledge. Deafen ஓட noun form deaf. Zealous ஓட noun form zeal. Familiar ஓட noun form familiarity. Accept ஓட noun form acceptance. Dangerous ஓட noun form danger. So இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸோட noun forms நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து சென்டென்ஸ்ல வந்து இருக்கிற verb formல இருந்து எப்படி noun form ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. He decided to turn down her request. So இந்த இடத்துல decidedன்ற verb எப்படி நம்ம noun மாத்தி எழுதுறது அப்படின்றது தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. He made a decision to turn down her request. So he made a decision. Decided அப்படின்றதோட noun form decision. So அதுக்கு appropriate நம்ம வந்து அந்த sentence மாத்தி எழுதணும். So இதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. Next sentence பாருங்க. The team members reviewed the matter. It helped them to solve the problem. It helped them solve the problem. So reviewed அப்படிங்கிற இந்த verb வந்து நம்ம noun மாத்தணும். Noun வந்து review. So அதுக்கேத்த மாதிரி இந்த sentence நம்ம change பண்ணணும். The review of the matter by the team members helped them solve the problem. So இந்த மாதிரி first வந்து நீங்க எது noun form என்னன்றது நீங்க clear-ஆ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கேத்த மாதிரி அந்த sentence வந்து நீங்க மாத்தி எழுதணும். So now head sentence போலாம். Complete the following sentences using the noun form of the words given in the brackets. So bracketsல வந்து ஒரு word கொடுத்திருக்காங்க. இதனோட noun form யூஸ் பண்ணி இந்த sentence நம்ம complete பண்ணணும். So the boy had to give a proper explanation for being late. Explain ஓட noun form வந்து explanation. So the boy had to give a proper explanation for being late. They could make prediction about the future. Predict ஓட noun form prediction. At one point in life, I had no choice but to trust his friend. He had no choice but to trust his friend. So choose or noun form choice. The monuments are to be preserved because of their historical significance. Significant or noun form வந்து significance. So அதுதான் நீங்க இங்க யூஸ் பண்ணும். It is very difficult to work with so many distractions. So distraction அப்படிங்கிறது தான் noun form. So it is very difficult to work with so many distraction அப்படிங்கிறது எழுதணும். Next வந்து பாருங்க, rewrite the sentences nominalizing the underlined words. The first one has been done for you. So students work diligently to score well in exams. To diligently ஓட noun form வந்து diligence. So அதுக்கேத்த மாதிரி இந்த sentence மாத்தி எழுதணும். Students work with diligence to score well in exams. Next, we succeeded in our attempt. Succeeded ஓட noun form வந்து success. So success யூஸ் பண்ணி இந்த sentence நம்ம மாத்தி எழுதணும். Our attempt was a success. அந்த மாதிரி நீங்க இந்த sentence மாத்தி எழுதலாம். Next, Nalini leads a happy life. Happy வந்து நீங்க வந்து noun form மாத்தி எழுதணும். Happiness is the noun form. So Nalini's life was led with happiness. அந்த மாதிரி நீங்க எழுதலாம். Next, she failed and it disappointed her. So failedக்கு வந்து noun வந்து failure, disappointedக்கு disappointment. So இந்த ரெண்டையுமே நீங்க மாத்தி எழுதணும். So அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? Her failure was a disappointment to her. அந்த மாதிரி இந்த sentence மாத்தி எழுதணும். India became an independent country in the year 1947. So independent ஓட noun form வந்து independence. So India attained its independence in the year 1947. Next, the child resembles her father. Resembles or a noun form வந்து resemblance.
So the child has a resemblance to her father. Like that you have to write. Next we'll see J exercise. Combine the pairs of sentences given below into a single sentence using the noun form of the highlighted words. So இந்த sentence வந்து பாத்தீங்கன்னா 2 sentences கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு highlighted word கொடுத்திருக்காங்க. இந்த highlighted word ஓட noun form யூஸ் பண்ணி இந்த ரெண்டு sentenceயும் ஒரே sentence நம்ம எழுதணும். இப்போ நான் உங்களுக்கு first one I'll just do it for you. Just listen to it. He is an honest person. Everyone likes him. So honest அப்படிங்கிறதோட noun form வந்து honesty. So honesty யூஸ் பண்ணி இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒன்னாக்கி எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா everyone likes him because of his honesty அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ அது வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸோட மீனிங்கையும் ஒரே சென்டென்ஸ்லேயே கன்வே பண்ணும் with honest being represented as a noun. The same way second one பாருங்க. Satya gave an explanation. The police wanted her to prove it. So prove ஓட noun form வந்து proof. So அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா the police wanted a proof for Satya's explanation. அந்த மாதிரி நீங்க எழுதலாம். So first வந்து நீங்க அந்த highlighted word ஓட noun form என்னங்கிறது எழுதிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்க ரெண்டு சென்டென்ஸையும் merge பண்ணி நீங்க வந்து ஒரு சென்டென்ஸா நீங்க வந்து ஃபார்ம் பண்ணணும் using that noun form. So I have done 2 sentences for you. Rest of the sentences you try on your own and write it. Answers வந்து வீடியோட எண்ட்ல இருக்கு. After writing on your own you can cross check your answers with my answers. Next we'll see K exercise. Complete the sentences in the paragraph using the appropriate form of words given in brackets. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்ஸில் வந்து நீங்கள் வந்து நவுனாக மாற்ற வேண்டிய வேர்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மை சிஸ்டர் வாண்டட் டு கோ டு மும்பை லாஸ்ட் வீக். ஷி மேட் அ டெசிஷன். டிசைடோட நவுன் ஃபார்ம் இஸ் டெசிஷன். டு பை அ டிக்கெட் அட் ஒன்ஸ். ஆஸ் reservation. Reserve noun form is reservation. As reservation could be done online, she gave preference. Prefer oda noun form on the preference. She gave preference to book a ticket that way. First, she collected information. Inform oda noun form is information. First, she collected information about the arrival and departure of trains and airplanes. So, information, inform oda noun form is information, and arrive oda noun form is arrival, and depart oda noun form is departure. So இந்த மாதிரி bracketsல இருக்கிற words வந்து noun-ஆ convert பண்ணிட்டு அதுக்கப்புறமா you have to fill in the paragraph. So second paragraph you try on your own and then you can cross check your answers at the end of the video. Next we are going to see phrases and clauses. Phrases and clauses நான் already வந்து உங்களுக்கு வேறொரு vocabulary-க்காக cover பண்ணிருப்பேன். But again I'm going to do it for you. So phrases and clausesல வந்து first வந்து பாத்தீங்கன்னா finite and non-finite verbs. So verbsனாலே உங்களுக்கு தெரியும் action words. So words which denote an action are known as verbs. So verbsல வந்து 2 types இருக்கு, finite and non-finite verbs. So verbனா action word, அதாவது வினைச்சொல், அதுதான் வந்து நம்ம verbன்னு சொல்றோம். ஏதாவது ஒரு actionஐ வந்து குறிக்குதுன்னா அதுதான் வந்து verb. So அந்த verbல ரெண்டு types இருக்கு. Finite verbs and non-finite verbs அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்கு. Finite verbsனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா finite verbsல வந்து ஒரு tense இருக்கும், time கண்டிப்பா denote பண்ணும். அதே மாதிரி subject-ஐ பொறுத்து அந்த verb-உம் வந்து மாறும். இதுதான் வந்து finite verb. So finite verbனா என்ன? உங்களுக்கு வந்து tense indicate பண்ணும். அதாவது நம்ம tense படிச்சிருப்போம் இல்லையா, present tense, past tense, future tense. அந்த tense-ஐ வந்து indicate பண்ணும். time-ஐ வந்து சொல்லும். நேத்து நடந்ததா, இன்னைக்கு நடந்ததா, நாளைக்கு நடக்குதா அப்படின்ற அந்த time and tense-ஐ வந்து indicate பண்ணும். Next வந்து பாத்தீங்கன்னா subject-ஐ பொறுத்து verb-உம் வந்து மாறும். Subject verb agreement பொறுத்து மாறும். So இதுதான் வந்து finite verbs. Example, my brother goes to temple daily. So இது வந்து everyday பண்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. So time indicate பண்றாங்க. And goes அப்படின்றது present tense, நம்ம எல்லாருக்குமே தெரியும். So இது வந்து finite verb ஓட example. Next, we have already finished the project. நாங்க already அந்த project-ஐ முடிச்சிட்டோம். So முன்னாடி முடிச்சிட்டோம். நாங்க நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம். So it indicates time and tense.
ஸோ இதுதான் வந்து ஃபைனட் வேர்ப்ஸ். ஸோ அப்படியே ஆப்போசிட் தான் நான்-ஃபைனட் வேர்ப்ஸ். நான்-ஃபைனட் வேர்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமோ டென்ஸோ எதுவுமே இருக்காது. அதே மாதிரி சப்ஜெக்டை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த வேர்ப் வந்து மாறவும் மாறாது. இப்போ இந்த ஃபைனட் வேர்ப் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா மை பிரதர் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அதனால தான் இங்கே கோஸ் வந்திருக்கு. இதே இங்கே ஐ வந்திருந்ததுன்னா ஐ கோ டு டெம்பிள் டெய்லின்னு வரும். ஸோ சப்ஜெக்டை பொறுத்து வேர்ப் வந்து இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் நம்ம படித்தோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இதுதான் வந்து ஃபைனட் வேர்ப்ஸோட ஸ்பெஷாலிட்டி. பட் நான்-ஃபைனட் வேர்ப்ஸில் வந்து அந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டும் இருக்காது, டைம் அண்ட் டென்ஸும் இருக்காது. இதுதான் வந்து நான்-ஃபைனட் வேர்ப்ஸ். Again, non-finite verbs 3 kinds இருக்கு. Infinitive, gerund and participle. So, இது நம்ம one by one இப்ப நம்ம பார்க்கலாம். My son likes to watch cricket matches. So, 2 plus verb வந்ததுனா அது infinitive. So, non-finite verbsல 3 types இருக்கு. First type is an infinitive. Infinitive-னா என்னன்னா 2, TO2 கூட ஒரு verb சேர்ந்து வந்தா அது வந்து infinitive. So, my son likes to watch cricket matches. So, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு infinitive. இங்க to watch அப்படிங்கிறதா இங்க இருக்கிற non-finite verb. இதில் இன்னொரு verbம் இருக்கு likes. இதுதான் வந்து finite verb. So, confuse ஆகக்கூடாது. So, likes அப்படிங்கிறது வந்து finite verb. To watch அப்படின்றது வந்து non-finite verb infinitive. Next, playing chess is my hobby. So, playing ing form வந்துச்சுனா அது வந்து gerund. Verb plus ing form வந்தா அது gerund. So, play plus ing. Playing is a gerund, non-finite verb. அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்லயும் ஒரு finite verb இருக்கு. என்னன்னா is தான் வந்து உங்களுக்கு இதுல இருக்கிற finite verb. Non-finite verb வந்து gerund, playing இருக்கு. Next, driven out of the kingdom, the king hid himself in a forest. இந்த இடத்துல driven அப்படின்றது வந்து உங்களுக்கு past third form of the verb, அதாவது drive, drove, driven. So, this is your past participle அப்படின்னு சொல்லுவாங்க. So, driven அப்படின்றது இங்க participle form of non-finite verb வந்திருக்கு. So, இதுதான் வந்து உங்களுக்கு 3 types of non-finite verbs. So, நம்ம என்ன பார்த்தோம்? verb ஓட 2 types பார்த்தோம். finite verbs, non-finite verbs. finite verbs na time and tense indicate பண்ணும். subject verb agreement கட்டாயம் follow பண்ணும். but non-finite verbs ல time and tense இருக்காது. subject verb agreement follow பண்ணாது. அதுதான் நம்ம பார்த்தோம். to watch, playing, driven இதெல்லாம் உங்களுக்கு time எதுவுமே indicate பண்ணல. and அதே மாதிரி உங்களுக்கு subject verb agreement இதுல எதுவும் கிடையாது. so non-finite verbs ல 3 types பார்த்தோம். infinitive. infinitive na 2 plus verb வந்தா infinitive. gerund வந்து verb plus ing form வந்தா gerund. then participle நம்ம பார்த்தோம். Now we are going to see phrase. Phrase na நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் group of words. அதுதான் வந்து phrase. So group of words வந்ததுன்னா அது வந்து phrase. phrase பொறுத்த வரைக்கும் ஒரு finite verb இருக்காது. அதுதான் வந்து phrase. So a phrase is a group of words without a finite verb. So phrase வந்து group of words and they do not have a finite verb. finite verb இல்லாம இருக்கிறது தான் வந்து ஒரு phrase. Example, an intelligent boy, a costly pen, an interesting story. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு verb இருக்காது. பட் இது வந்து group of words தான் ஏதோ ஒரு மீனிங்கை கன்வே பண்ணுது. பட் not a complete meaning. So phrase அப்படிங்கிறது வந்து group of words that convey some meaning without a finite verb. இதுதான் வந்து phrase. phrase-னா இதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். phrase-னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா group of words. ரெண்டுக்கும் மேற்பட்ட வேர்ட்ஸ் சேர்ந்து வரத group of words சொல்றோம். ஸோ அதுதான் வந்து phrase. அப்போ phrase-ல வந்து என்ன இருக்காது? finite verb இருக்காது. ப்ராப்பரா ஒரு verb அதுல இருக்காது. அண்ட் அது வந்து கம்ப்ளீட் மீனிங்கும் கன்வே பண்ணாது. ஏதோ ஒரு மீனிங். an intelligent boy, ஓகே அவன் ரொம்ப புத்திசாலியான பையன். யாரு என்ன எதுவும் தெரியாது. intelligent and intelligent boyனா புத்திசாலி பையன், அவ்வளவுதான். ஏதோ ஒரு மீனிங் பட் நாட் கம்ப்ளீட் மீனிங். ஸோ இதுதான் phrase. phrase-னா group of words with no finite verb and does not convey complete meaning. இதுதான் வந்து phrase. நெக்ஸ்ட் வந்து clause பார்க்க போறோம். clauseம் வந்து group of words தான்.
ஆனா finite verb கண்டிப்பா இருக்கும். So finite verb இருந்தாலே வந்து நம்மளுக்கு complete meaning convey பண்ணும். So இதுதான் phraseக்கும் clauseக்கும் உள்ள difference. So clausesum வந்து they are group of words which consists of a finite verb and convey complete meaning. So clause example பாத்தீங்கன்னா a boy who is intelligent. So ஒரு பையன் புத்திசாலியான பையன். A pen which is costly. அது ஒரு காஸ்ட்லியான பென். A story which is interesting. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு finite verb is வருது. ஸோ clauseனாலே கண்டிப்பாக finite verb இருக்கும். Next some more examples பாருங்க. Having completed the work, the boy went out to play. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the underlined part of the sentenceல வந்து finite verb இருக்காது. ஸோ இது வந்து ஒரு phrase. But the boy went out to play அப்படின்றதுல வந்து இந்த went அப்படின்ற ஒரு finite verb இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு clause. ஸோ இது வந்து phrase and clause சேர்ந்து வருது. So having completed the work, the boy went out to play. Having completed the workல வந்து பார்த்தீங்கன்னா gerund தான் வந்திருக்கு. There is no finite verb. So அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு phrase. Next வந்து after the boy had completed the work, he went out to play. So இதே sentence தான் நம்ம வந்து மாத்தி எழுதியிருக்கோம். After the boy had completed the work, he went out to play மாத்திருக்கோம். So இந்த இடத்துல வந்து had completed அப்படின்ற ஒரு finite verb போட்டு நம்ம எழுதியிருக்கோம். So இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு the underlined part of the sentence contains a finite verb, hence we call it a clause. So ஒரே மீனிங் கன்வே பண்றது பட் ஆனா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரேஸா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸ்ல வந்து அதையே வந்து நம்ம கிளாஸா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பை புட்டிங் அ ஃபைனைட் வெர்ப். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேசஸோட டைப்ஸ் பார்க்க போறோம். ஃப்ரேசஸ்ல வந்து 3 கைண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். Adjective phrase அப்படின்றது என்னன்னா it is a group of words that does the work of an adjective. அதாவது adjectiveனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட் தான் வந்து adjectiveனு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து வந்து ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு adjective phrase. ஸோ adjectiveனா a word that describes a noun. இப்போ adjective phraseனா group of words that describe a noun. அதுதான். So example பாருங்க, we bought chairs made of wood for our auditorium. So இந்த chairs வந்து describe பண்ற group of words made of wood. chair எதனால ஆக்கப்பட்டது? woodனால செய்யப்பட்டது. So made of wood அப்படின்றது adjective phrase. So first kind வந்து adjective phrase, அது நம்ம பார்த்தோம். Next வந்து adverb phrase. adverb phrase-னா என்னன்னா a group of words that give some information about the action. So adverb அப்படிங்கிறது என்னன்னா verb பத்தின ஒரு information நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் வந்து adverb. adverbனா a word that describes the verb. So எப்படி adjective வந்து noun describe பண்ணுதோ அதே மாதிரி adverb வந்து verb describe பண்ணும். So நம்மளுக்கு verb பத்தின more information கொடுக்கிறது தான் adverb. So group of words சேர்ந்து வந்து verb describe பண்ணா அது adverb phrase. So it is a phrase which functions as an adverb. This phrase supplies some information about the action. So example, when the patient was taken to the emergency ward, the doctors rushed there in a hurried manner. So doctors rushed there. Rushed அப்படின்றது இங்க verb. எப்படி ரஷ் பண்ணாங்க? in a hurried manner. ரொம்ப அவசரமா ரஷ் பண்ணி போனாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த வேர்பை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து adverb phrase. நெக்ஸ்ட் வந்து noun phrase. noun phrase அப்படின்றது வந்து நவுனாவே ஆக்ட் பண்ணும். அதுதான் வந்து noun phrase. எக்ஸாம்பிள், a boy of class 10 became the house captain. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a boy of class 10 அதாவது group of words சேர்ந்து வந்து ஒரு நவுனா இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே noun phrase. So நம்ம வந்து phrases பார்த்தோம். Phrasesனா group of words without having a finite verb அப்படின்னு சொல்லியிருந்தேன். Phrasesல 3 types இருக்கு. Adjective phrase, adverb phrase, noun phrase. Adjective phrase அப்படிங்கிறது என்னன்னா group of words
that describes a noun. அதுதான் வந்து adjective phrase. Adverb phrase வந்து group of words that describe a verb. அது வந்து adverb phrase. Noun phrase வந்து group of words that acts as a noun. அதுதான் வந்து noun phrase. So இப்போ வந்து நம்மளுக்கு exercise இருக்கு. Identify the phrases in the following sentences and classify them as adjective, adverb or noun phrases. So இந்த sentences நம்ம read பண்ணி இதுல வந்து adjective phrase இருக்கா, adverb phrase இருக்கா or noun phrase இருக்கா அப்படின்றத நம்ம identify பண்ணணும். First one பாருங்க, the girl in blue saree is my sister. So யார் இதுல so the girl in blue saree இதுதான் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு வந்து நவுனை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுக்குது இல்லையா. ஸோ அதனால இது வந்து adjective phrase. ஸோ கேர்ள் இன் ப்ளூ saree அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா adjective phrase. கோலி hopes to win the trophy. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலி hopes to win the trophy. ஸோ to win the trophy அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு adverb phrase. Third one பாருங்க, the train halts at every junction. At every junction வந்து பார்த்தீங்கன்னா halts அப்படின்ற அந்த verb describe பண்ணி வருது. அதாவது train halts, train நிக்குது, எங்கெல்லாம் நிக்குது, at every junction. So at every junction அப்படின்றது வந்து adverb phrase. Next வந்து I have never seen such a picture. நான் இந்த மாதிரி ஒரு பிக்சரை பார்த்ததே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு noun phrase. அது வந்து ஒரு நவுனாவே ஆக்ட் பண்ணி வருது. I have never seen. I have never seen. What I have not seen? Such a picture. So such a picture அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா noun phrase. இந்த இடத்துல வந்து object வந்து noun-ஆ வந்திருக்கு. So noun phrase இது. Next வந்து she worked in an enthusiastic manner. She worked. எப்படி அவங்க ஒர்க் பண்ணாங்க? In an enthusiastic manner. So இது வந்து உங்களுக்கு adverb phrase. So இப்படி தான் நீங்க வந்து adjective, adverb and noun phrase வந்து நீங்க sentencesல identify பண்ணணும். Next வந்து clauses. நம்ம எப்படி phrasesல வந்து different kinds பார்த்தோமோ அதே மாதிரி clausesலயும் different kinds இருக்கு. First one வந்து adverb clause. Adverb clause அப்படிங்கிறது வந்து it modifies the verb, that is it tells something about the action. This clause gives details about the action. So ஒரு verb வந்து modify பண்ணி வந்துச்சுன்னா அது வந்து adverb clause. So நம்ம எப்படி adverb phrase பார்த்தோமோ அதே மாதிரி தான் adverb clauseம். ஒரே difference என்னன்னா adverb phraseல வந்து finite verb இருக்காது, adverb clauseல வந்து finite verb இருக்கும். Example பார்க்கலாம். The students were sitting quietly in the classroom until the teacher arrived. So இதுல வந்து பார்த்தீங்கன்னா until the teacher arrived அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு adverb clause. So students வந்து கிளாஸ் ரூம்ல குவைட்டா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க எப்ப வரைக்கும்? டீச்சர் வர வரைக்கும். ஸோ அதனால இது வந்து this becomes the adverb clause. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவுன் கிளாஸ். நவுன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நவுன் ஃப்ரேஸ் வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நவுனாவே ஆக்ட் ஆச்சோ அதே மாதிரி நவுன் கிளாஸ்லயும் வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அது வந்து நவுனாவே ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து நவுன் கிளாஸ். எக்ஸாம்பிள், whoever wins the contest will get a prize. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா whoever wins the contest அப்படின்றது சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து வந்திருக்கு பிளஸ் finite verb இருக்கு. ஸோ அதனால இது வந்து noun clause. நெக்ஸ்ட் வந்து adjective clause. adjective clauseல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி adjective phrase வந்து noun-ஐ describe பண்ணுமோ அதே தான் adjective clause-உம் noun-ஐ describe பண்ணி வரும். பட் finite verb இருக்கும். அதுதான் difference. So I went to the place where I was born. So I went to the place. place describe பண்ணுது. எந்த பிளேஸ்க்கு நான் போனேன், நான் எங்க பிறந்தனோ அங்க நான் போனேன். So where I was born. So finite verb வந்திருக்கு. So this is your adjective clause. So எப்படி நம்ம வந்து phrasesல 3 types பார்த்தோம். adjective phrase, adverb phrase, noun phrase. அதே மாதிரி 3 types of clauses இருக்கு. adjective clauses, adverb clauses, noun clauses. இதுலயும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இந்த phrasesலலாம் வந்து finite verb வராது. பட் இந்த clausesலலாம் வந்து finite verb இருக்கும். இதுதான் only difference.
ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைசஸ் பார்க்கலாம். இந்த clauses, different types of clauses identify பண்ணுற exercises பார்க்கலாம். Identify the clauses and classify them accordingly. First one, Ram bought a pen that doesn't write well. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராம் bought a pen that doesn't write well. ஸோ பென் வாங்கினா பட் அந்த பென் வந்து சரியா எழுதலை அப்படின்றது தான் இதனோட மீனிங். So Ram bought a pen that doesn't write well. The entire thing will becomes your noun clause. Next, come back as soon as possible. இதுல வந்து come back, திரும்பி வாங்க, எப்படி வரணும், எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கன்றாங்க. ஸோ இதில் இருக்கிறது adverb clause. Next, most of her friends whom she had invited attended her wedding. ஸோ அவங்க வந்து யாரெல்லாம் அவங்க வெட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்களோ அதில் நிறைய பேர் வந்து அவங்களோட வெட்டிங்க்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா adjective clause இருக்கு. Most of her friends whom she had invited attended her wedding. ஸோ most of her friends whom she had invited அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு adjective clause. My brother visits my father whenever he comes to Chennai. So my brother visits my father. Visits எப்போ விசிட் பண்ணுவாரு, எப்பெல்லாம் சென்னைக்கு வராரோ அப்போ விசிட் பண்ணுவாரு. ஸோ இதில் இருக்கிறது உங்களுக்கு adverb clause. ஸோ இந்த மாதிரி 4 sentences நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற 4 sentences வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த சென்டென்ஸில் வந்து adverb clause இருக்கா, noun clause இருக்கா, adjective clause இருக்கா, அதை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் போதும். ஆன்சர்ஸ் வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செஷனில் நம்ம நார்மலைசேஷன் அண்ட் phrases and clauses பார்த்தோம். go through பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. I'll clarify your doubts and thank you for watching this video.